கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு நல்ல டாபிக் பார்க்க போறோம். சத்தம். சத்தம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சத்தத்துல ஆண்டவர் நம்ம சத்தத்தெல்லாம் எந்த சத்தத்தை கேட்கிறான்னு பார்க்கிறோம். வேதத்துல இருக்க நிறைய சத்தம் இருக்குது. முக்கியமான சத்தங்களை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் சத்தத்தை ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஓ, ஆண்டவர் எது கேட்கிறாருன்னா ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். இப்போ நம்ம யோசிப்போம், ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறேன், இன்னும் பதிலே எனக்கு வரலன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆண்டவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். அவருக்கு ஒரு பேர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் வசம் சொல்லுது. இப்போ ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம அதனால சோர்ந்து போகவே வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஜெபம் பண்றேன், பதில் வந்த மாதிரி தெரியல, யோசிக்காதீங்க. அவங்களுக்கு சொன்னா ஜெபம் நல்லா ஆயிடுமா, கிடைக்குமா, இவங்களுக்கு ஜெபம் அப்படியெல்லாம் கூட யோசிக்காதீங்க. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பாரத்தை நீங்க கத்துட்டு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்பாரு. கேட்டு கண்டிப்பா அதுக்கு பதில் கொடுப்பாரு. அது ஒரு சந்தேகமா இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னா ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். உங்க ஜெபத்தின் சத்தத்தை கண்டிப்பா அவரு கேட்பாரு. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இப்போ இங்க பக்கத்துல சேலான்னா ஸ்டாப், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ற. என்னன்னா கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். சொல்லுவாங்க, ஏன் அப்படி சத்தமா கத்துறீங்கன்னா கத்தருக்காது கேட்காதான்னு அப்படி சொல்ற ஆளுங்க கொடுக்குறாங்க. உள்ள ஏன் சத்தம் விட்டேன் கத்தர் கேட்காதுன்னு சொல்லி மௌனமா பண்ண கூட கேட்கும். ஆனா நம்ம சத்தம் போட்டு ஏன் கேட்கணும்னா உள்ளத்தின் பாரத்தில் சொல்லுவாங்க பாரு, கத்தி அழுதுட்டேன் நானு, அவ்வளவு பாரம் எனக்குன்ற மாதிரி சத்தம் போட்டு கத்தர் கேட்கணும். நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவரின் பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, இந்த இதுல கூட இன்னொரு இரவி கூட பத்திமை சுசேஷத்துல படிக்கிறான். அவர் என்ன பண்றாருன்னா நின்று இருக்கிறாரு. அவரு நம்ம அவ்வளவுதான், நம்ம பிறவில இருந்து குருடனா அந்த பிறவி குருடெல்லாம் யாரும் சுகமாக்க முடியாது, எந்த டாக்டர் என்ன சுகமாக்க முடியாது, அது கஷ்டம். அப்போ இவர் நம்ம கதை அவ்வளவுதான். இப்போ டெக்னாலஜி அதிகமா அப்படி இல்லை, அப்போ ஒன்றும் அசல் கொண்டு இல்லை. நம்ம அவ்வளவுதான் அப்படியே யோசிச்சுட்டா யாரும் சொல்லியிருப்பாங்க போல, மாதிரி இயேசு இருக்கிறாரு, இயேசு வராரு, அவர் இதெல்லாம் சுகமாக்கிடுவாரு சொல்லிதான் என்ன யார் இயேசு கட்டு கூட்ட விடுவாங்கன்னு யோசிச்சாரு அவரு. ஆனா ஒரு நாள் இயேசு அங்க வரான்னு கேள்விப்பட்ட உடனே இன்னும் சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது, எல்லாம் சத்தமா பேசின்னு வராங்களே, பெரிய கூட்டம். அது இயேசு இங்க வராருன்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தம் கூப்பிடுறான். கூப்பிட்டா அங்க இருக்கிறார். சும்மா பேசாது, கத்தது. ஏன் கத்ததுன்னா இவன் பார்த்தான், இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுட்டா திருப்பி இயேசுவை நம்மளால பார்க்க முடியாது, நம்ம பார்வை அடைய முடியாதுன்னு எவ்வளவு பேர் அடக்கினாலும் அவனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். கத்தரை சத்தம் போட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சத்தம் போட்டு கூப்பிட்டானா. உடனே அப்படியே நின்றுட்டு கூப்பினாங்கன்றார். கூப்பிட்டு போய் விட்டுதான், உனக்கு என்ன வேணும்னா எல்லாத்தையும் கேட்கற மாதிரி பைசா கேட்கற மாதிரி கேட்கல, தெரியும் அவனுக்கு இந்த கண் பார்வை இல்லாதனால்தான் நான் பிச்சை எடுத்துக்கிறேன். இவர்கிட்ட போய் அதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை, இவரால் மட்டும் தான் உனக்கு நடக்கும். என்னன்னா பிறவை குருடனாகி என்னுடைய கண்ணில் அவர் தான் திறக்க முடியும்னு அவன் சத்தம் போட்டு கேட்டான், பார்வை அடையணும்னு கேட்டான். கேட்ட உடனே கத்தரு அவன் விசுவாசம் பார்வை அழைச்சிட்டான். அதுக்கு முன்னால ஒரு துண்டு மேல போட்டிருந்தான். அந்த துண்டு எதுக்கு போட்டிருந்தான்னா கவர்மெண்ட் கொடுத்து வச்சுக்குது, இந்த மாதிரி ஒரு மஞ்சா துண்டு போட்டுக்கினா இவன் குருடன் காலத்துல மெச்சுட்டு போயிடாதீங்கன்னு ஒரு காஷனுக்காக கொடுத்து வச்சுனாங்க. இவன் என்ன இயேசு கூப்பிடுறான்னு சொன்ன உடனே தான் அந்த துண்டை வீசி அடிச்சுட்டு இயேசுக்கிட்ட போனேன். என்ன விசுவாசமா, இயேசுக்கிட்ட போனா என் கண் திறந்துடும். உடனே அப்படியே பார்வை அடைஞ்சிக்கினான். பாருங்க, அந்த குருடனுக்கு போல நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, நம்ம அவர் நோக்கி கூப்பிடணும். நம்ம சத்தத்தை அவர் கேட்பார். இப்போ உங்களுடைய விண்ணப்பம் என்ன, எதுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கோம். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது கூட சங்கீதக்காரர் அவர் தான் பாடுறாருன்னா இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, கர்த்தாவே காலையில் சத்தத்தை கேட்டருளி,
அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவாரோ வசனம் இருக்குது. அப்போ எப்போ கேட்டாலும் எப்போ ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு நம்ம சத்தத்தை. இதுல ஸ்பெஷல் என்னன்னா அதிகாலையில ஜெபம். நீங்க அதிகாலை எழுச்சி ஜெபம் பண்றீங்களா? நல்லா தூங்கிட்டு ஒரு 8 மணி 7 மணிக்கு மேல ஏந்திரி, அப்படி வேணாம். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க அதிகாலையில எழுச்சி ஜெபம் தான். நீங்க சத்தம் காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையில என் சத்தத்தை நீங்க கேட்பீங்க. காலையில உனக்கு நேரே வந்து ஆயத்தமா காத்திருப்பேன். நீங்க அப்படி செய்வீங்களா? எந்த காரியத்துக்காக உங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை அதிகாலையில எழுச்சி ஜெபம் பண்ணி பாருங்க. அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். எப்பவுமே காலையில அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்குனா எழுச்சிடணும். எழுச்சி ஒரு 6 மணி வரலாம் ஜெபம் பண்ணணும். 1 hour கத்தரி பாத்திர காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தின்படி அதிகாலையில் நம்ம தேடும் போது நம்ம ஜெபத்தை கண்டிப்பா கத்தர் நம்ம ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு அது பதிலளிப்பார். கத்தர் நாம் சோத்திரம். உங்க ஜெபத்தை கேட்டு பாருங்க. கொஞ்சம் முதல்ல கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் 13 நாள் அப்படி பண்ணீங்கன்னா ஒழுங்கா அப்புறம் தானா விழிப்பாங்க. இல்ல ஜெபம் பண்ண கூட வசனம் சொல்லிட்டு அதுக்கு தட்டி தட்டி போறான் கத்தர். கேட்டு நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கும் போது சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அடுத்தபடியா பார்க்கும்போது சங்கீதம் 26:6, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி. எதை கேட்கிறாரா? வெறும் ஜபத்தை கேட்கிறார் மட்டும் இல்ல, துதியின் சத்தத்தை கேட்கிறாராம். அப்போ கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமா இஷ்டமானது துதி. ஏன் தெரியுமா? நமக்கு எவ்வளோ நன்மை கர்த்தர் செய்துக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எவ்வளோ நன்மை செய்திருக்காரு. இந்த நன்மைகள்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தரை துதிக்கணும். நம்ம எதுவுமே அவர் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற பணத்துக்கா பொருளுக்கா காணிக்க கர்த்தர் காத்துங்க இல்ல. நம்மளுடைய துதிக்கு சோத்திரத்துக்கு அவர் அதிகமா காத்திருக்கிறார். பரலோகத்துல துதிங்க அல்லேலூயா தான் வரும். அது துதி சோத்திரங்களுக்குள்ள வசனம் பாருங்க. சங்கீதம் 22:3, இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதிகளுக்குள்ள வாசமா இருக்கிறாராம். ஆனா என்ன அர்த்தம்? நீ துதிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் வந்து இறங்கிட்டு வராங்க. செய்யலாம், இது ஒண்ணும் கஷ்டம் இல்லைல்ல. இது காசு பணம் கொடுத்தா துதிக்க போறோம். கர்த்தர் செய்த நன்மைங்க. இன்னொன்னு, கர்த்தர் செய்த நன்மைக்காக மட்டும் துதிக்கிறது இல்ல, இன்னும் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு வச்சுங்களேன், உடனே அது கூட துதிங்க. இது என்னது? இது ஜபத்துக்கு பதில் கிடைச்சாதான் நம்ம துதிக்கணும், கிடைக்காது கூட துதிக்கணும். கர்த்தர் அது இது. இப்ப என்ன எப்படி துதிக்கிறதுனா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுப்பாரு. நம்புறீங்களா? நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் ஜபத்தை கேட்கிறவரு, ஜபத்துக்கு பதில் எடுக்க கொடுக்கிறவரு. அதனால நான் ஜெபிக்கிறேன், என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரு, எனக்கு ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு, விசுவாசத்தோட கர்த்தரை துதிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்வார். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். பாருங்க, நம்ம யோபு பற்றி பார்க்கும்போது, யோபு எல்லாமே எழுந்துட்டான். பிசாசு அந்த மாதிரி பண்ணிட்டான். என்ன பாரு, வேலி எடுத்து வச்சுக்கிறீங்க. யோபும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும், அதனால்தான் உன்னை துதிக்கிறான். அவனுக்குள்ளதான் எடுத்து பாருங்க அவனை துதிக்கிறாருன்னு சொல்லி சவால் விடுறான் கர்த்தர்ட்ட வந்து இந்த சாத்தான். சரி, என்ன எடுத்துதான் பாரு, என்ன பண்றான் பாருன்னா, உடனே எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனா அங்க வந்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நமக்கு சோத்திரம்னு சொன்னான். அப்படின்னா இருந்தப்போ வேலி எடுத்து கர்த்தர் பாதுகாத்துக்கு மட்டும் துதிக்கல. கர்த்தர் என்ன செய்தாருனாக்கா, கண்டிப்பா கர்த்தர் கொடுத்து எடுத்தா கூட என்ன பண்ணாரு, கண்டிப்பா துதி செலுத்தினார். இதுதான் அவனுடைய ஒரு கிரேட்னஸ். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். அது கர்த்தர் நம்மத்துல எதிர்பார்க்கிறாரு. அந்த துதியின் மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரு, வந்து இறங்கிறாரு, வாசம் பண்றாரு. அதனால இன்னொரு வசனம் பாருங்க, யோனா 2:9, நானோ துதியின் சத்தத்தோட உங்களுக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொன்னார், கர்த்தரு நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, நினிவேக்கு போ. நினிவேல ஜனங்க ரொம்ப பாவம் செய்யறாங்க. அந்த பாவங்க அதிகமா செய்யறதுனால, அந்த பாவத்தினால நான் என்ன பண்றேன், அவங்க மனம் திரும்ப அழிச்சிருவேன்னு போய் சொல்லு, 40 நாளுக்குள்ள மனம் திரும்ப அழிச்சிருவேன்னு சொல்றாரு. அவன் நினிவேக்கு போச்சோன்னா ஆப்போசிட் சைட்ல என்ன செய்யறான், கப்பல் ஏறி டிக்கெட் வாங்கி கப்பல் ஏறி தர்ஷிச்சு போட்டு கப்பல் ஏறிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, என்கிட்ட நீ இந்த மாதிரி வேலை பண்றேன்னு சொல்லி, அவன் கப்பலையே நான் தப்பிச்சு போயிடலாம், தர்ஷிச்சு போயிடுவான். நானே கர்த்தர் என்ன பண்ண முடியும், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் போக மாட்டேன் அவ்வளவுதான் நினைச்சுன்னு போனான். அவன் கேறின கப்பல் எப்ப ஏறி பட்டு தூங்குறான், பயங்கர காற்று புயல் வந்து அடிக்குது.
அதனால அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்றேன். எனக்கு என்ன விஷயம், அவ்வளவு காற்று புயல் அடிச்சாலும் அவங்க என்னென்ன பண்ணி ஒண்ணும் நடக்கல. யாருன்னு கேட்டா யோனா தான் இது காரணம்னு அவனே ஒத்துக்கினான். உடனே என்ன பண்ணாங்க, என்ன செய்தி போனா, என்னால் தான் இது வந்துச்சு இந்த புயல் காத்து. நான் கத்த சொன்ன பேச்சு கேட்காத போயிருக்கிறேன். அதை நான் என்ன செய்யுதுன்னா, எனக்கு தூக்கி போடும் கடல்ல, கடல் தூக்கி போட்டாங்க. கடல் தூக்கி போட்டுதான் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கப்பல் புயல அடங்கிடுச்சு. ஆனா கத்தர் நல்லவரு. கத்தர் அப்படியே உள்ள யோனாவுக்கா ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு கடல்ல. உடனே அந்த போய் அந்த இவங்க தூக்கி போடுறதுக்கும் அந்த மீன் வாய் திறந்து கரெக்டா ஆர்டர் கொடுத்தாரு. அப்படி வீங்கிச்சு. உள்ள போனா தான் என்ன நாத்தம் கீத்தம் எவ்வளவு பயங்கரமாகுது மீன் வயிற்றுல. அங்க இருக்கும்போது அப்பதான் உணர்வான். அப்போ உணர்ந்தப்ப அவன் என்ன செய்தான்னு சொன்னா, அந்த இடத்துல எல்லாம் செய்யறானா, போய் இன்னும் ஆண்டவர் நல்ல மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, அவனை பற்றி நம்ம படிச்சோம் பாருங்க. அந்த வசனத்தின்படி என்ன விஷயம்னாக்கா, துதியின் சத்தத்துல ஜெபிக்கிறாங்க. எந்த மீன் வயிற்றுல. கத்தர் அலோவ் பண்ணியிருந்தா மீன் வயிற்று ஜீரணமாயிட்டு இருப்பான். கத்தர் மீனையும் ஆயத்தப்படுத்தினாரு. மீனுக்கு ஜீரணமாகாதபடி கத்தர் பாதுகாத்தார். அப்போ அவன் துதியின் சத்தத்தினால என்ன பண்ணா, அந்த ஆபத்தான சூழ்நிலை கூட என்ன பண்ண கத்தர் துதிச்சான். அப்போ நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, துதியின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். நீ கஷ்டமான சூழ்நிலை, இது இப்படி இருக்குது என் கதை, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. எப்படி இருந்தாலும் உன் சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். நீ என்ன செய்யணும்னா கண்டிப்பா துதிக்கணும். துதிக்கும் போது கத்தர் என்ன செய்யறாரு, உன்னுடைய சூழ்நிலையை கத்தர் மாற்றி ஒரு அற்புதம் செய்வாரு. இன்றைக்கே செய்வார். யோசிச்சு பாருங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 118:15. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் வலது கரம் பிரார்த்தனை செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. யார் வீட்டுல இருக்குமா ரட்சிப்பின் கம்பீர சத்தம்? எங்க கேட்குமானா, நீதிமானுடைய வீடு. நீ கத்தரப்பிடியா, நீ ரட்சிக்கப்பட்டுக்கிறியா, நீ கத்தரப்பிட ரட்சிக்கப்பட்டு கத்தரை நேசித்தா, கண்டிப்பா உன்னுடைய வீட்டுல இருந்து இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னா என்ன சொன்னா, குடும்ப ஜபம் பண்ணணும். உங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்றீங்களா? அது எங்க போறதுக்கு, வேலைக்கு போறதே சரியா போய் யோசிக்காதீங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னால கூட ஒரு 20 நிமிஷம் 15-20 நிமிஷம் குடும்பம் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் சாயங்காலம்னா என்ன பண்ணும், குடும்ப ஜபம் பண்ணணும். நீங்க ஜபம் பண்றதை கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் கூட மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இது ஒரு பெரிய சாட்சி. ஆனால் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, கண்டிப்பா வீட்டுல ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரம் வேதம் வாசிங்க. உங்க உங்க விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க தெருளுக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கஷ்டத்துல தேசத்துக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டுல இருந்து கேட்கப்படணும்னு கத்தர் விரும்புறாரு. இதை பற்றி சொன்னாக்கா இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். ஆனா நீங்க செய்து பாருங்க. செய்தா கத்தர் ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஒரு பிசாசு குச்சின்னு விடலை. எவ்வளவு பண்ணாங்கன்னு போல அந்த பிசாசு. உடனே இங்கத்தான் ஒரு ஊழியக்காரர் கூட்டிட்டு திருவள்ளூர்ல தான், இங்கே இல்லை, திருவள்ளூர்ல, சென்னை பக்கத்துல திருவள்ளூர். அங்க போனாக்கா அந்த வீட்டுக்கு இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போனா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணா பிசாசு சொல்லிச்சாது, பார் இந்த உயிரை நான் எடுத்துன்னு போயிட்டு இருப்பேன், எடுத்துன்னு போறது தானே இந்த பாஸ்டர் சொன்னாராம், எடுத்துன்னு போறது தானே சொன்னாக்கா, இல்ல உங்க குடும்ப ஜெபம் பண்றாங்க, அதனால இந்த வீட்டுக்குள்ள வர முடியல, அந்த ஜீவனை எடுத்துன்னு போக முடியலன்னு சொன்னான் பிசாசு. பாருங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்களா? இல்லைன்னா தொடங்குங்க. கத்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கத்தர் வேலை எடுத்து பாதுகாத்துப்பார். கத்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது சங்கீதம் 6:8. சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இப்போ ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, துதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க எந்த கருத்துக்கு அழுதுங்கிறப்போ நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கூத்தாடி கெஞ்சி ஜெபம் பண்ணி எனக்கு பதில் வாங்கி கொடுங்கன்றாங்க. ஆனா அவங்க நம்ம போடுற மெசேஜ் கூட பாக்குறது இல்லை. நீ கண்ணீரோடு இருந்தீனாக்கா உன் கண்ணீர் ஜெபத்தை கத்தர் கேட்பார். அன்னாள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணா அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். ஒரு ஆண் பிள்ளைக்கு தான் கேட்டாங்க. ஆண் பிள்ளைய ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து உழித்து கூட்டுட்டாங்க. கத்தர் 5 பிள்ளைகளை கொடுத்தா கத்தர். அதனால உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கணும்னா நீ அழுது ஜெபம் பண்ண. உனக்கு பாரம் வந்து அங்க ஓடாது இங்க ஓடாது, அவங்களுக்கு போன் பண்ணாத இவங்களுக்கு போன் பண்ணாத, உன் ஜெபத்தை கத்தர் கேட்பார். என்ன செய்யணாக்கா, அழுது கண்ணீரோட ஜெபிக்கும் போது உன் அழுகின் சத்தத்தை கத்தர் கேட்பார். கத்த நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நாம் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அந்த சத்தத்தை கேட்டார்.
பிள்ளை தகப்பன என்ன பண்ணிட்டாரு, வீட்டுல ப்ராப்ளம்னா இப்ப சொல்ல நேரம் இல்லாம சொல்றேன். என்ன பண்ணார், பிள்ளைய கொடுத்து ஒரு துருத்தியில ஒரு பாட்டில தண்ணி கொடுத்து கொஞ்சம் அப்பம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. எங்க போறாங்க, வனாந்தத்துல அந்த வனாந்தத்துல தண்ணியே இருக்காது. ஆனா போயினே இருக்கும்போது அந்த இடத்துல நடந்துச்சுன்னா தண்ணி காலி ஆயிடுச்சு. தண்ணி சாப்பாடு எல்லாம் இருக்கலாம், தண்ணியில இருந்தா நாக்கு வறண்டு உயிர் போயிடும். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, நாக்கு வறண்டு கத்துது, இவனும் அழுவுறா. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, நாக்கு வறண்டு கத்துது, இவனும் அழுவுறா. அந்த குழந்தைய அழுது, குழந்தை அப்படி தூரத்துல விட்டுட்டு போய் உக்காந்துட்டேன். அழுது, நீங்க பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன்னு. அந்த பிள்ளை சத்தம் போட்டு அழுதுச்சேன். அழுதப்போ அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். கேட்டு எப்படி அற்புதம் பண்ணா தெரியுமா, ஆகாருக்கு போய் பாருன்னா ஒரு நீரூற்று, அந்த இடத்துல நீரூற்று எல்லாம் ஈஸியா வனாந்தத்துல வராது, தண்ணி வராது. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்யல அப்படின்னா நீரூற்று உண்டாக்கி பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை உயிரோட பழிச்சுக்கிச்சு. எதுக்காக சொல்றேன்னா, வனாந்திரத்தில் நீரூற்ற உண்டாக்க முடியுமானா உன் கண்ணீரை பார்த்து எப்பேற்று அற்புதம் அவரால் செய்ய முடியும். சோர்ந்து போவாத. உன் கண்ணீரோடு ஜெயிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு காரியம், சங்கீதம், அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு என்ன செய்தார், ஞானஸ்நானம் எடுத்தார் யோர்தான் நதியில. டாக்டர் யோவான் ஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உறாவை போல ஆவியானவர் இறங்கினார். இறங்கினப்போ ஒரு சத்தம் வந்துச்சு. அது என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இது வானத்து வந்த சத்தம். யாரை பற்றி சாட்சின்னா, இயேசுவை பற்றி சாட்சி சொல்லப்பட்டது. அடுத்தபடி சங்கீதம் 28:2, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருந்தோம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில். இன்னொரு காரியம் ரகசியம் சொல்றேன் பாருங்க. என்ன செய்யணும்னா, ஜெபிக்கும் போது வலது கையை தூக்கி நல்லா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கிறது. எடுத்து ஜெபிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. அழுகையின் சத்தத்தை கேட்கிறாரு, விண்ணப்பத்தை கேட்கிறாரு, ஜெப சத்தத்தை, துதியின் சத்தத்தை, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார். சோர்ந்து போவாத. என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு கண்டிப்பா பதில் கொடுப்பார். இதுவரையிலும் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சோர்ந்து போயிருந்தா, நீ கர்த்தர் உன்னோட பேசித்தான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. எத்தனையோ பேர் நான் ஜெபிக்கிறேனே, ஜெபத்துக்கு பதிலே வரலையே, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், யார் இடத்துல போவேன், இவ்வளவுதானா ஜெபத்துக்கு பதில் வராதான்னு சோர்ந்து போயிருக்கிறப்ப அவர்களை பார்த்துதான் நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, நீ ஜெபத்தை சத்தத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன், அழுக்குரலை கேட்கிற தேவன். ஆண்டவரே, அதற்காக நீ சோத்திருக்கிறையா. இதுவரெல்லாம் யாரு ஜெபிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. அவ்வளவுதான் என் நிலைமை நினைச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா கர்த்தாவே, நீ கேட்கிற தேவன், கேட்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், துதியின் சத்தத்திற்கு இறங்கி பதில் கொடுக்கிற தேவன். யார் இந்த வேலையில ஆண்டவரே சோத்திருக்கிறையா, எனக்கு ஜெபத்துக்கு பதில் வரணும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்படி ஜெபத்தை நீ கேட்டு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் இருந்தாலும் தயவாய் ஒரு முறை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. குடும்ப ஜெபம் துவங்காது இந்த நாள்ல இருந்து குடும்ப ஜெபம் துவங்கட்டும். குடும்பங்களை பேர் எடுத்து பாதுகாத்துங்க. தேவையில்லை அற்புதமாய் சந்திங்க. ஆண்டவரே, எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்தாங்க. குடும்பத்துக்காக காத்திருக்கிற வாலி பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தாங்க. அந்த என்ன கோர்ட்டு கேஸோ கடன் பிரச்சனையோ என்ன தேவையா இருந்தாலும் இந்த நாளிலே பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் செய்யுங்க. அற்புதம் செய்து நாம் மைப்பற்றிருங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.